அன்புள்ளம் கொண்ட அருள் தேடல் டிவி நேயர்களே, உங்களை மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கு என் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இறை ஆசிர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அருள் தேடல் என்கிற எங்களுடைய ஜபக்குழுவோடு இணைந்து நீங்கள் தருகின்ற முழுமையான ஆதரவுக்கு, நீங்கள் எங்கள் மீது காட்டுகின்ற அதிகமான அக்கறைக்கும் ஈடுபாட்டிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறீர்கள், ஆராதனைகளில் பங்கேற்கிறீர்கள், திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். இது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு அளிக்கிறது. எனவே இந்த ஆன்மீக செயல் பல நல்ல உள்ளங்களை தேற்றுகின்றது, ஆறுதல் படுத்துகிறது. நம்முடைய ஜெபம் அவர்களை குணமாக்குகிறது. எனவே இந்த அற்புத அதிசயத்திற்காக ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம், இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீர்வதிப்பட அருள் தேடல் டிவியோடு அனுதினமும் கரம் கோர்ப்போம். நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவர் நற்கருணை நாதருடைய சந்நிதி, அன்பு உள்ளங்களே, நம் வாழ்வின் நிம்மதி. எந்த துன்பம் நமக்கு வந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் நம்மை தாக்கினாலும் எதுவும் அணுகாமல் இறைவனுடைய வல்லமையான கரம் நம்மை அரவணைக்கிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை திடப்படுத்துகிறது. அன்னை எவ்வாறு தன் குழந்தையை அரவணைக்கின்றாளோ அதுபோல நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்றார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். எனவே இந்த ஆண்டவரின் முன்பாக நம்மை முழுவதுமாக சரணாகதி ஆக்குவோம். அன்பு உள்ளங்களே, இந்த சிறப்பான அதிகாலை ஆராதனையானது பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு மக்கள் எல்லோரும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கிற இலங்கை வாழ் மக்களுக்காக, அவர்களின் விடுதலைக்காக, அவர்களுடைய உள்ளம் அமைதியும் நிம்மதியும் பெற சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இலங்கை நாட்டையும் அந்த மக்களையும் கொண்டு வருவோம். கடவுள் அவர்களுக்கு அமைதி அளித்தருள சிறப்பாக இந்த ஆராதனையின் வழியாக, இன்றைய தெய்வீக திருப்பலியின் வழியாக இந்த மக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்று முன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும்
என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்று முன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இலங்கை நாட்டிலே சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் கண்ணோக்கி பார்க்கிறோம். மக்கள் எல்லோரும் வறுமையில் வாடுகின்ற நிலை, அரசாங்கம் தங்களுடைய மக்களில் நலன் கொள்ளாமல் அவர்கள் மீது ஈடுபாடு காட்டாத அவல நிலை, மக்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து ஒன்றாக குழுமி தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்திற்காக போராடுகின்ற நிலை, மக்கள் எல்லோரும் கொதித்தெழுந்து அரசாங்கத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக நிற்கும் நிலை, அதிகமான விலையேற்றம், பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை, சரியான வேலைவாய்ப்பு இல்லாமை, கலவரமும் போராட்டமும் வன்முறையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் என்ப அன்பு உள்ளங்களே, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் தருகிற ஆறுதலான நம்பிக்கையான செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த நாடு அமைதியை இழந்து, நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அங்கும் இங்குமாக வெடிக்கின்ற கலவரங்களும் போராட்டங்களும் அதிர்வலைகளை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அதிபருடைய மாளிகையானது முற்றுகையிடப்பட்டு மக்கள் எல்லோரும் தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நடு ரோட்டில் நின்று போராடுகின்ற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுயநலமும் சுயநல போகமும் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் நலனில் அக்கறை கொள்ளாது செயல்படுகின்ற ஆட்சி அதிகார மையமானது இன்றைக்கு விழுந்திருக்கிறது. இந்த நிலைக்கான காரணமாக என் அன்பு உள்ளங்களே, கடந்த 2009ஆம் ஆண்டு அங்கு வாழ்கின்ற ஈழ தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த கொடூரமான செயலை நினைவு கூறுவதாகவே எல்லா மக்களும் கருதுகிறார்கள். ஆம், அந்த தமிழ் மக்களின் மீது அரசாங்கம் கொடூரமாக தாக்கி அந்த மக்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக மடிந்தார்களே, வேதனையோடு அவலத்தோடு அழுது புலம்பினார்களே, தங்களுடைய உற்றார் உறவுகளை, தங்களுடைய உடைமைகளை இழந்து தவித்த போது அனாதைகளாக, அனாதை பிளங்களாக அங்கும் இங்குமாக இருக்கின்ற அவல நிலையை நாம் கண்கூடாக பார்த்தோமே அன்பிற்குரியவர்களே. ஆம், எனவேதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல இந்த நிலை, இந்த ஆட்சி எல்லா முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரிகளுடைய நிலைமையானது இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. நாட்டு மக்களை எல்லாம் தவிக்க விட்டு தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள ஓடி ஒளிகின்ற அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் சொன்ன இந்த நிகழ்வை அப்படியே ஒரு விவிலிய நிகழ்வோடு நாம் இணைத்து பார்ப்பதின் வழியாகத்தான் இந்த ஆராதனை நிறைவு பெறுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் உணர முடிகிறது. 1 அரசர்கள் புத்தகம் 12வது அதிகாரம் 12 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் அன்பு உள்ளங்களே, சாலமோனின் அரசனுடைய மகன் ரெகபேயா. சாலமோன் இறந்த பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வருகிறான். எனவே அவனுடைய மகன் மக்களின் மீது அக்கறை இல்லாதவனாக, மக்களின் நலனில் அதிக ஈடுபாடு காட்டாதவனாகவே இருக்கிறான். இந்த ரெகபேயாம் பெரியோர்களுடைய அறிவுரையை கேட்கவில்லையாம். வலுவான சுமைகளை என் தந்தை சாலமோன் உங்களுக்கு கொடுத்தார்,
ஆனால் நானோ உங்களை அதைவிட அதிகமான வலுவினால் சித்திரவதையும் அடிமையும் செய்வேன் என்று உறுதி பூண்டுகிறான். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார், ஆனால் நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று அவன் தனக்குள்ளே எண்ணிக்கொள்ளுகிறான். அரசன் மக்களுடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்து தவறான வழியில் செல்லுகிறான். எனவே அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த இறை வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, பாருங்க, இன்றைக்கு இலங்கையில் நடக்கின்ற இந்த அவல நிலையானது விவிலியத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவிலியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அரசர்கள் புத்தகம் 12வது அதிகாரம் 16 முதல் 18 வரை உரையில் உள்ள இறை வார்த்தைகள். இஸ்ராயல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு, எங்களுக்கு தாவீதுடன் என்ன பங்கு? எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ராயலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று அவனுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே தம் கூடாரங்களுக்கு அவர்கள் திரும்பினார்கள். எனினும் யூதாவின் நகர்களில் குடியிருந்த இஸ்ராயல் மக்களுக்கு ரெகபேயாமே அரசனாயிருந்தான். பின்பு அரசன் ரெகபேயாம் கட்டாய வேலை திட்டச் செயல்களை அவர்களுக்கு கொடுத்து ஆதோரோமை பிற இஸ்ராயலரிடம் தூது அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை கல்லாலேயே எரிந்து கொன்றார்கள். அதை கேட்ட அரசன் ரெகபேயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி ஓடினான். அதாவது இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகின்ற ரெகபேயாம் என்கிற சாலமோனினுடைய மகன் அவர்களுக்கு அதிகமான பலுவை கொடுத்ததனால், அவர்களை அதிகமாக தண்டித்ததனால் மக்கள் எல்லோரும் வெகுண்டெழுந்து அவனுக்கு எதிராக திரும்பி அவனை கல்லாலே எறிந்து கொள்ளுகிறார்கள். அவன் அந்த நாட்டை விட்டே தப்பி ஓடுகின்ற நிலையிலும் கூட அவனை சும்மா விட்டுவிடவில்லை என்கிற இந்த விவிலிய பகுதியே இன்றைக்கு இலங்கை நாட்டில் நடந்திருக்கிற உண்மை நிகழ்வாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் கூட அங்கு வாழ்கிற மக்கள் மிகுந்த வலியோடு, துன்பத்தோடு, வறுமையில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து வாழுகிற இந்த நிலையில்தான் அந்த நாட்டு மக்கள் அமைதி பெற, அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் அமைதியை தந்தருள, இதோ இந்த பாடலை இணைந்து பாடி நாம் அந்நாட்டு மக்களுக்காக ஜெபிப்போமாக. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா,
அந்த நாட்டு மக்களை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அவர்களுடைய உள்ளம் அமைதியும் நிம்மதியும் அடைய சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீதி பாதையில் நடப்பவ சுவைப்பது தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது நீதி பாதையில் நடப்பவ சுவைப்பது தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அன்பு மொழியை விதைத்திடுவோ அருளின் பயிரை அறுத்திடுவோ அன்பு மொழியை விதைத்திடுவோ அருளின் பயிரை அறுத்திடுவோ அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 என்றும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே இன்றைக்கு உறவுகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிற அவல நிலை, தங்களுடைய அன்றாட தேவைகளே கேள்விக்குறியாக இருக்கிற நிலை, மக்கள் எல்லோரும் அங்கும் இங்குமாய் சிதறுண்டு போய் செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வறுமையும் ஏழ்மையும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் அண்டை வாழ் இலங்கை நாட்டு மக்களே, உங்களுடைய உள்ளங்களில் அமைதி மீண்டும் திரும்ப வேண்டும். உங்களுடைய நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் நிலவ வேண்டும். ஆட்சியாளர்கள் தங்களுடைய பொறுப்பை கடமையை உணர்ந்து நாட்டு மக்களின் நலனிலே அதிகமான அக்கறை கொண்டு செயலாற்றக்கூடிய வல்லமையை தூய ஆவியானவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, தந்தையாம் இறைவா அந்த நாட்டு மக்களின் மீது நிறைவாய் பொழிந்தருள உமது அமைதிக்காக உமது அன்புக்காக வேண்டி இதோ இந்த வேளையிலே சிறப்பாக பாடி சுபிக்கின்றோம். உறவை தேடிய உரிமைகள் காத்தார் உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தார் உறவை தேடிய உரிமைகள் காத்தார் உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தார் ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், தாங்கும் ஆயுதம் கலைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், தாங்கும் ஆயுதம் கலைந்திடுவோம். அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி
எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி. அந்நாட்டு மக்களின் ஆறுதல் தேறுதலுக்காக திருப்பாடல் 6 வாசித்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின, என் உயிர் ஊசலாடுகின்றது. ஆண்டவரே, இந்நிலை எத்தனை நாள்? ஆண்டவரே, திரும்பும், என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை, பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் எவரும் இல்லை. பெருமூச்சினால் இளைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. துயரத்தால் என் கண்கள் வீங்கிப் போயிற்று, என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கிப் போயிற்று. தீங்கிழைப்போரே, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு விலகிப் போங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார், அவர் என் வேண்டலை ஏற்றுக்கொண்டார். என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும், அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பிச் செல்லட்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய சந்நிதியில் நம்மை சரணாகதியாக்க மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் இயேசுவின் நற்கருணை நாதரின் மாட்சியில் பங்கு பெறுவோமாக. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. முதன்களாலே மனிதன் இதனை அறிய இயலும். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக. இருவரிடமா வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அத்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திட நல்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் அவரது மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த நாளில் நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறை வல்லுனருமான புனித பெனவந்தூர் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் செல்வேன், அவற்றை மேய்க்கும்படி நான் ஓர் ஆயனை அமர்த்துவேன், ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது: உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம்: இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி.
அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். Hallelujah, 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 Hallelujah. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் என்கிற வாக்குறுதியை ஆண்டவர் இந்த நாளில் தருகிறார். எசாயா என்கிற இறைவாக்கினரின் வழியாக எசேக்கியா என்கிற மன்னனுக்கு ஒரு இறைவாக்கானது உரைக்கப்படுகிறது. அதாவது, உன்னுடைய வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, ஏனெனில் நீ சாகப் போகிறாய், நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய், இனிமேல் நீ பிழைக்க மாட்டாய் என்பதுதான் அந்த இறைவாக்கு. இந்த இறைவாக்கானது எசேக்கியா மன்னனுடைய காதில் விழுந்தவுடனே உடனடியாக ஆண்டவரின் பக்கமாக திரும்புகிறார் எசேக்கியா மன்னன். ஆண்டவரே, நான் உம் திருமுன்னிலையில் மாசற்றவனாக நான் நடந்து வந்திருக்கிறேன். தூய மனிதனாக உம்முடைய திருமுன்னிலையில் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய பார்வைக்கு
நான் நலமானவற்றையே செய்திருக்கிறேன், அதை நீ நன்றாக அறிந்திருக்கிறேன். எனவே நான் செய்த நன்மைகளையும் என் வாழ்வில் உமக்காக நான் செய்த ஒவ்வொரு நலன்களையும் நீர் கருத்தில் கொண்டு, ஆண்டவரே, என் குற்றத்தை போக்கி என் பாவத்தை கழுவி என்னை குணமாக்கியருளும் என்று சொல்லி எசேக்கியா மன்னன் ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு ஜெபிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுது ஆண்டவர் முன்பாக தன்னுடைய உடல் நலனுக்காக, தன்னுடைய நல்வாழ்விற்காக இறைவனிடம் இறைஞ்சி வேண்டி கேட்பதை பார்க்கிறோம். அப்பொழுது கடவுள் அவருடைய அழுகுரலை கண்ணோக்கி அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு, என் அன்பு மகனே எசேக்கியாவே, நான் உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் நான் உனக்கு மிகுதியாக்குவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். அன்பு உள்ளங்களே, எத்தனையோ பேர் நாம் வாழும் இந்த காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு தவிக்கின்றோம். பல நோய்களினால் பீடிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மனமுடைந்து போயிருப்போம், மனம் சோர்ந்து போயிருப்போம், தளர்ந்து போயிருப்போம். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் கலங்கி கலங்கி தவித்து கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் எசேக்கியா மன்னனை பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையில் நான் செய்த நன்மைகளை நினைவு கூறும். என்னுடைய நன்மை தரத்தின் பொருட்டு உம்முடைய மிகுதியான இரக்கத்தினால் கருணையினால் என்னை குணப்படுத்தி அருளும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுது குணம் பெறுவதை பார்க்கிறோம். கடவுள் அவருக்கு 15 ஆண்டுகள் மிகுதியாக்கி அவரை ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம். நாமும் கூட நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம் என்றால், என் அன்பு உள்ளங்களே, இறைவன் நம் குரலுக்கு செவி கொடுக்கிறார். நம் மன்றாட்டை அவர் கேட்டருளுகிறார். நமக்குரிய நல்வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் குணப்படுத்துதலையும் நம் ஆண்டவரே நமக்கு செய்தருளுகிறார் என்கிற உணர்வோடு இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எனவே ஓய்வு நாளில் நீ செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்று ஆண்டவரிடத்தில் குறையாக குற்றமாக அவை சொல்லப்பட்ட போது ஆண்டவர் நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை தெல்ல தெளிவாக இன்றைய நற்செய்தியின் வழியாக குறிப்பிடுகிறார். இதனையே அன்பிற்குரியவர்களே, உன்னையும் உன் நகரையும் அசீரிய மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டுக் கொள்வேன், உம்முடைய நகரை நான் பாதுகாப்பேன் என்கிற வாக்குறுதியை தன்னுடைய இரக்கத்தின் வழியாக இறைவன் வெளிப்படுத்துவதை நாம் காணுகிறோம். இந்த நாளில் ஆயரும் மறை வல்லுனருமான இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த புனித பொனவெந்தூர் அவர்களை நம் தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. குழந்தை பருவத்தில் இவருக்கு ஒரு கடுமையான நோய் வந்ததாம். அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட இவர் இதோடு இறந்து விடுவார் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அஞ்சினார்கள். எனவே அவரை புனித பிரான்சிஸ் அசிசியாரிடத்திலே கொண்டு போய் அவரை காட்டி இவருக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார்கள் இந்த பெற்றோர்கள். அப்பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரை குணப்படுத்தினாராம். அவரை பற்றி இவ்வாறு அவர் சொன்னாராம், இவரால் ஏராளமான நன்மைகள் இந்த தாயாம் திரு அவைக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், முன்னறிவித்து சொல்லியிருக்கிறார். எனவேதான் இவருடைய பெயரிலேயே அந்த இறைவாக்கானது அடங்கி இருக்கிறது. பொனவெந்தூர் என்று சொல்லப்படுகிற இந்த பெயரில் போனா என்றால் நன்மை என்றும், வெந்தூரா என்றால் வர இருக்கின்றன என்றும் நாம் அறிகின்றோம். நன்மைகள் வர இருக்கின்றன. தன்னுடைய 22 வயதில் இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து
கல்வி பயிலுகின்றார். புனித தாமஸ் அக்வினாஸினுடைய உற்ற நண்பராகவும் இவர் இருக்கின்றார். பிரான்சிஸ்கு சபையினுடைய தலைவராகவே இவர் மாறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. இவரினால் அந்த சபையிலேயே அமைதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் மேலோங்கியதாக அவருடைய வாழ்க்கை வரலாறானது குறிப்பிடப்படுகிறது. இவர் புனித அசிசியாரை பற்றி எழுதி கொண்டிருக்கிற போது அந்த இடத்திற்கு வந்த தாமஸ் அக்வினாஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: ஒரு புனிதர் இன்னொரு புனிதரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார் என்று புனித வாழ்க்கை வாழ்ந்த புனித பெனவந்தூரரை பார்த்து அவர் இவ்வாறு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். திருத்தந்தை கிரகோரி இவரை கருதினாலாக உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாராம். அதன் அடிப்படையில் அப்பதவிக்குரிய தொப்பியை இவர் கொடுத்து அனுப்புகிறார். அந்த தொப்பியானது இவரிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அந்த மடத்திற்கு வந்து புனித பெனவெந்தூரார் எங்கே இருக்கிறார் என்று பல இடங்களில் தேடிய போது அவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா. இறுதியாக அவர் ஒரு சமையல் அறையிலே உணவு உண்ட பாத்திரங்களை எல்லாம் கழுவிக் கொண்டிருக்கிறார். தட்டுகளை எல்லாம் அவர் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்தில் வந்தவர்கள், உங்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு பதவி கிடைத்திருக்கிறது, நீங்கள் கருதினாலாக மாறியிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது, அதோ அந்த கருதினாலுக்குரிய அடையாளமாக இந்த தொப்பியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவரிடத்தில் கொடுத்தார்களாம். அப்பொழுது அந்த தூய்மைப்படுத்தும் பணியை செய்து கொண்டிருந்த பொனவெந்தூரார் இவ்வாறு சொன்னாராம்: அந்த தொப்பியை அதோ அந்த மரத்தில் மாட்டி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ இருப்பது அல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு அல்லது கத்தோலிக்க சீடத்துவ வாழ்வு. தாழ்ச்சியும் பணிவும் பொறுமையும் அன்பும் இரக்கமும் கொண்டது கத்தோலிக்க சீடத்துவ வாழ்வு என்பதை அற்புதமாய் இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆம், சாகும்போது கூட அந்த தலைவர் என்கிற பதவியை இவர் விரும்பவில்லையாம். ஆனாலும் கூட இவருடைய மரணம் ஒரு மர்மமான முறையிலேயே நடந்திருக்கிறது. ஒருவேளை விஷம் கொடுத்து இவரை கொன்றிருக்கலாம் என்று கூட இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்பு உள்ளங்களே, இப்பேற்பட்ட புனிதருடைய நல்வாழ்வினால் இந்த திருச்சபையானது வளர்க்கப்பட்டிருக்கிறது. கடவுள் இந்த நாளில் கொடுக்கிற அந்த வாக்குதத்தமான வார்த்தையை நம்முடைய வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்வோம். உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் என்கிற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டவர்களால் இறைவனிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம், குணம் பெறுவோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம்
திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனவந்தூராரின் விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதின் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்ற முக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த திருப்பலியினை நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்காக ஒப்பு கொடுக்கிற இந்த நிலையில் அந்த நாட்டில் அமைதி திரும்ப, அந்த நாட்டு மக்கள் அனைவரும் நிம்மதியோடு வாழ ஆண்டவரே உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டுகிறோம். அப்பா, வேலையின்மை, விலையேற்றம், மக்கள் எல்லோரும் வறுமையிலும் ஏழ்மையிலும் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் என் அன்பு தேவனே, அவர்கள் மீது இரக்கம் காட்டியருளும், அவர்கள் மீது கருணை கொள்ளும். அப்பா, ஆட்சி தலைவர்கள் பொது நலனை தேடாமல் சுயநலத்தில் வாழ்ந்ததினால் ஏதோ இப்பேற்பட்ட கொடுமையான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லோரும் உம்முடைய மக்கள், நீர் அன்பு செய்கிறவர்கள். எனவே என் அன்பு ஆண்டவரே, அந்த மக்களுடைய நலனிலே நீர் அக்கறை காட்டி அவர்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டிலே அமைதி நிலவ, மக்கள் எல்லோரும் நிம்மதியோடு வாழ அருள் தர வேண்டுமாய் உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். அப்பா, அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக ஒவ்வொரு நாளும் உம்மை தரிசித்துக் கொண்டு உம்முடைய இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை தங்களுடைய வாழ்வாக்கி தங்களுடைய குடும்ப நலனுக்காக, இந்த உலக அமைதிக்காக, இந்த நாட்டு சமுதாய மக்கள் அனைவரும் நலமோடு வாழ செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உம்முடைய பேரன்பினால் ஆசிர்வதிப்பீராக. அவர்களுடைய நம்பிக்கை தளர்ந்து போகாதபடிக்கு, அவர்களுடைய விசுவாசம் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய விண்ணப்ப குரலை கேட்டருளும். நலமோடு வாழச் செய்ய பேரன்பினால் ஆசிர்வதித்து நிறைவான அருளையும் ஆசீரையும் அவர்கள் மீதும் அவர்களின் பிள்ளைகளின் மீதும் குடும்பங்களின் மீதும் நிறைவாய் பொழிந்தருள்வீராக. உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலே மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலே மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மழையேவா, நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே.
தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். ஆண்டவருடைய தலைவர் வந்து கதவை தட்டும்போது விழித்திருக்கும் பணியாளர் பேறு பெற்றவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்தூயமறை நிகழ்வுகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித பொனவெந்தூரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும் அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார், நம்மை குணப்படுத்துகிறார் என்கிற உணர்வோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.